வணக்கம் உறவுகளே. மத்திய கிழக்குல இப்ப என்ன நடக்குதுன்றே யாருக்கும் விளங்கல. யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் அதிர்ச்சி செய்திய அல் ஜசீரா செய்தி நிறுவனம் இப்ப வெளியிட்டு இருக்கு. குவைத் நாட்டு வானத்துல பறந்து கொண்டிருந்த பல அமெரிக்க போர் விமானங்கள் அடுத்தடுத்து பழுதாகி அப்படியே நெருப்பு கோளமா வானத்துல இருந்து தரையில விழுந்து நொறுங்கி இருக்கு. ஒரு விமானம் இல்ல உறவுகளே, பல போர் விமானங்கள் விபத்துக்குள்ளாகி இருக்கு என்று குவைத் பாதுகாப்பு அமைச்சு இப்ப அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கு. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னண்டா, விமானம் தரையில மோதுறதுக்கு முந்தி அதுக்குள்ள இருந்த அமெரிக்க விமானிகள் எல்லாரும் இஜெக்ட் பண்ணி பாராசூட் மூலமா தப்பி இருக்கணும். குவைத் ராணுவம் உடனடியா தேடுதல் வேட்டையை நடத்தி அவைகளை காப்பாற்றி இப்ப ஆஸ்பத்திரியில அனுமதிச்சிருக்கு. அவங்களோட நிலைமை இப்ப சீரா தான் இருக்கு. இது எப்படி நடந்ததுன்னு கண்டுபிடிக்க அமெரிக்காவோட சேர்ந்து குவைத் அரசும் இப்ப தீவிர விசாரணைகளை தொடங்கி இருக்கு. ஆனா இதுலதான் ஒரு மாபெரும் மர்மம் ஒளிஞ்சிருக்கு. சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு போர் விமானம் பழுதாகி விழலாம், ஆனா பல விமானங்கள் ஒரே நேரத்துல எப்படி விழும்? சற்று முன்னர் தான் குவைத்துல இருக்கிற அமெரிக்க தளத்துக்குள்ள ஒரு ஈரானிய ட்ரோன் ஊடுருவியதா நாங்க பார்த்தோம். அந்த ட்ரோன் வந்து போன கொஞ்ச நேரத்திலேயே அமெரிக்க விமானங்கள் இப்படி கொத்து கொத்தாக விழுந்திருக்கிறத பார்த்தா இது சாதாரண விபத்து மாதிரியே தெரியல. ஈரானோட ஏதாவது சைபர் அட்டாக் அல்லது எலக்ட்ரானிக் போர் காரணமா தான் அமெரிக்க விமானங்களோட கட்டுப்பாட்டு சிஸ்டம் முடக்கப்பட்டிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் இப்ப சந்தேகிக்க தொடங்கிட்டனர். அமெரிக்காவின் அதிநவீன தொழில்நுட்பத்துக்கே இப்ப பாரிய சவால் வந்துட்டது. உறவுகளே, குவைத்துல நடந்த இந்த சம்பவம் சாதாரண விபத்தா, இல்லாட்டி அமெரிக்காவுக்கு ஈரான் கொடுத்த மரண அடியா? வல்லரசு என்று சொல்லிக் கொள்ளும் அமெரிக்க போர் விமானங்களுக்கே இப்படி ஒரு நிலைமையா? உங்களோட ஆழமான கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அத்தனை அதிரடி போர்க்கள நிலவரங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்கோ. நன்றி.